பாத்தீங்கன்னா இந்த ரீ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா நடைபெற்றுட்டு வருது. அதாவது பழைய படங்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆன திரைப்படங்களை மீண்டும் ரீ ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயமாவே ஆயிடுச்சு. ஸோ குறிப்பா கில்லி திரைப்படம் நடிகர் விஜய் அவர்கள் நடித்த அந்த கில்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது. அந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது எப்படிப்பட்ட வரவேற்பு அந்த படத்திற்கு கிடைத்ததோ அதே அளவுக்கு ரீ ரிலீஸ் செய்யப்படும் போதும் மிகப்பெரிய வரவேற்பை பாத்தீங்கன்னா மக்களிடத்துல பெற்றுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதனை தொடர்ந்து பல படங்கள் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது. இருப்பினும் கில்லி படம் அளவிற்கு அந்த ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள் வந்துட்டு வரவேற்பு பெறாவிட்டாலும் ஓரளவுக்கு வரவேற்பை பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தற்போது இந்த ரீ ரிலீஸ் அப்படிங்கிற பட்டியலில் பாத்தீங்கன்னா மேலும் ஒரு திரைப்படம் வந்து இணைந்திருக்கிறது. ஸோ அது என்ன திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆன தானு அவர்களுடைய தயாரிப்புல ராஜு மேனன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான ஒரு திரைப்படம் கண்டு கொண்டேன் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நடிகர் அஜித், தபு, ஐஸ்வர்யா ராய், அப்பாஸ், மம்முட்டி போன்ற பல நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்துல வந்துட்டு இணைந்து நடித்திருந்தார்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன அந்த சமயத்துல இருந்தே இப்போ வரைக்குமே மக்கள் மனதுல ஒரு நீங்காத ஒரு படமாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப பாத்தீங்கன்னா வசூல் அப்படிங்கறது வந்துட்டு ஈட்டப்படலை அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் இந்த திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா பல விருதுகள் கிடைச்சிருக்கு. தற்போது இந்த படம் பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ஏற்றது போல மேம்படுத்திட்டு இருக்காங்க, படக்குழுவினர் வந்துட்டு மேம்படுத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இது எப்போ ரீ ரிலீஸ் செய்யப்படும் அப்படிங்கிற தேதி வந்துட்டு அறிவிக்கப்படும் என்று படக்குழுவினர் கூறியிருக்கிறாங்க.